தமிழ்நாடுல எப்போவுமே வந்து பக்தி மாத்திரம் இருந்தது. அது சமுதாய உணர்வாக மாறாமல் இருந்தது. நான் கோயிலுக்கு போகிறேன், ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன், என் மகளுக்கு நல்ல வரன் கிடைக்கணும், மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டெல்லாம் ஒரு பக்தி நம்பிக்கை, அது மாத்திரம் வருது. அது சமுதாய உணர்வாக மாறலை. நான் கேட்குறேன், இந்த 1274 கோவிலுக்கு பதிலாக சர்ச்சோ மசூதியோ டைலாபிட்டேட்டாக மாறி இருந்த அரசாங்கம் கையகப்படுத்தி, அரசாங்கம் பலவந்தமாக கையகப்படுத்தி ஆயிருந்தா அந்த சமுதாயம் சும்மா இருந்திருக்குமா? இந்த சமுதாயம் சும்மா இருந்ததுனால இவ்வளோ அக்கிரமம் நடந்திருக்கு. இந்துக்கள் வீதிக்கு வரணும். எப்படி நீ என் கோவிலை கையகப்படுத்திட்டு, கையகப்படுத்தும் பொழுது கோவில்லாம் எப்படி இருக்கு? இல்லை சார், நம்ம எப்பவுமே தொடர்ச்சி ஆரம்பத்துல இருந்தே வந்து நம்ம உதாரணத்துக்கு ஏன் சார் உடனே வந்து மசூதிகள் நீங்க இந்த அறநிலைத்துறை சட்டமே எப்படி சார் வந்தது? வெட்கக்கேடான வழிமுறை.